Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Vue.js. இப்போ Vue.jsனா என்னன்னா இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம ரியாக்ட் இருக்கு, ஆங்குலர் இருக்கு, இது சம்பந்தமாலாம் படிச்சோம். இப்போ Vue வந்து நம்ம நார்மலா ரொம்பவே யூஸ் பண்றது எதோடனா லாராவலோட. இப்போ பிஹெச்பி லாராவலோட தான் நம்ம Vue வந்து கம்யூனிகேட் பண்ணி யூஸ் பண்றது. இது நார்மல் நம்ம HTML CSSல வெப்சைட் செய்கிறத விட இதில் நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் சரியான ஃபாஸ்ட் சரியான குயிக் நம்ம அப்ளிகேஷன் அந்தளவு ஸ்பீடாக வந்து நம்ம பேஜஸ் எல்லாம் லோட் ஆகும். ரைட், அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பாய்க்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து வியூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நம்ம வந்து எப்படி இதுக்கு போனோம்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் Vue.js வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நமக்கு கொஞ்சம் டக்குன்னு வியூ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லா லைப்ரரிஸும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இதோட நமக்கு லேசான வழி என்னன்னா நமக்கு ஒரு வியூலே ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபைன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று. இது வியூவில் வந்து ஒரு கம்போனன்ட் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று. இப்போ இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். இதில் போயிட்டு நீங்கள் கெட் ஸ்டார்டட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் போயிட்டு நீங்கள் Vue.js இன்ஸ்டால் பண்ணுறேன், நான் வந்து npmன்ற பேக்கேஜில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே ரைட், இப்போ இதில் நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ Vue.js, React.js, AngularJS இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம Node.js-ஐ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு தெரியுமா இருக்கும்னு. இப்போ இந்த Node.js-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இல்லை டவுன்லோட்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்கள் மெஷினில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இவர் யாருன்னா இவர் தான் ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், எல்லா பேக்கேஜையும் இவர் தான் மேனேஜ் பண்ணுவார். அப்போ இவரை முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களோட நோட் மாடியூல்ஸ் உள்ள அவ்வளோ பேக்கேஜஸும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அதனால இவரை வந்து நீங்கள் முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வியூ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போகணும். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வியூ இன்ஸ்டால் பண்ண விஷயத்துக்கு போங்க. ரைட், இப்போ வியூ இன்ஸ்டாலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது npmக்கு போயிட்டீங்க, இந்த இதுதான் பேக்கேஜ், இதுதான் வந்து கமாண்ட். இதை வந்து கிளிப்போட கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று தயாரிக்கிறேன். இ-டிரைவில் வியூ தமிழ்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் அவ்வளோதான். அதில் அவங்கள்ட்ட கேட்கும் ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுத்துக்கிறேன், என்டர் பண்ணுறேன். இதில் வந்து உங்கள்கிட்ட கேட்குது நீங்கள் வந்து வியூ இன்ஸ்டால் பண்ணுற நேரம் டிஃபால்ட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா பேஸ்ன்றதை செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு. இப்போ நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா அவங்களோட கீபோர்டில் அப் அண்ட் டவுன் ஏரோ வந்து யூஸ் பண்ணுங்க. அப் ஏரோ இருக்குது தானே, இல்லை டவுன் ஏரோவை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் கேட்குது இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா. நான் வந்து டைப் ஸ்கிரிப்டோட யூஸ் பண்ணலைங்க, நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நோன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே கேட்குது டிபெண்டன்சிஸில் நீங்கள் எது யூஸ் பண்ண போகிறீங்க, npm நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து npm செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். ரைட், இப்போ உங்களோட சஃபோல்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள் ஃபோல்டரும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள் ஒரு மெட்டீரியல் கம்போனன்ட் ஃப்ரேம் ஒர்க். சரியான ஈஸி, ரொம்ப சிம்பிளாக வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ரொம்ப டைம் எடுக்காது. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு இன்ஸ்டால் ஆக வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு மை ஆப்னு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் உள்ளுக்கு போகிறேன்னா சிடி ஃபர்ஸ்ட் ஆப்னு டைப் பண்ணால் உள்ளுக்கு போயிடுவீங்க. இப்போ நம்ம ரன் பண்ணுற கமாண்ட் என்னென்னா npm run devன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த போர்ட்டில் ரன் ஆகுது. இப்போ நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு ரன் ஆகிறனால எனக்கு போர்ட் வந்து த்ரீன்னு வந்து அசைன் ஆகிருக்கு. இல்லைனா உங்களுக்கு 1 இல்லைனா 2ல் உங்களுக்கு 3000 இல்லைனா 3001 அந்த மாதிரி போர்ட்டில் உங்களுக்கு ரன் ஆகும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து இங்கே போட்டுட்டீங்க பண்ணீங்கன்னா இந்த உங்களுக்கு இப்படி ரன் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுற நேரம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எரர் ஒன்று வரும். இது எரர் இல்லைங்க, இல்லை என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு போயிட்டு இங்கே நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டை சிஎம்டின்னு ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் விஎஸ் கோட் எடிட்டர் உங்கள் மெஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா விஎஸ் கோட் எடிட்டரை உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இந்தா இதில் போயிட்டு விஎஸ் கோட் எடிட்டர் கோட் டவுன்லோட் போயிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்கள் மெஷின். ஓகே,
டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ரைட். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் எப்படின்னா கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சு ப்ராஜெக்டை விஎஸ் கோட் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் போங்க, எஸ்ஆர்சியில் போயிட்டு இந்த எரரை வந்து வாசிங்க. இப்போ என்ன எரர், நிறைய பேர் இந்த எரரை வாசிக்கிறதே இல்லை, ஆனால் வந்து டவுட் கேட்பாங்க சிலவங்க. நான் வந்து Vue.js இன்ஸ்டால் பண்ணேன், எனக்கு எரர்னு சொல்லி. இப்போ இந்த எரர் என்னன்றதை நீங்கள் வாசிங்க. என்னது? எஸ்ஆர்சி ரவுட்டர் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரவுட்டிங் செக்ஷனில் இந்த பகுதியில் எரர் ஒன்று காட்டுது. இப்போ இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து இந்த பேஸ் இதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் வருது. அதனால் நான் ரவுட்டிங்கில் போயிட்டு ரவுட்டரில் போயிட்டு எஸ்ஆர்சியில் ரவுட்டரில் போயிட்டு ஃபோல்டரில் போயிட்டு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் போயிட்டு எனக்கு இந்த இது ரெண்டையும் இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் பேக் டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப போய்ட்டு லோட் பண்ணவே தேவையில்ல. அது ஆட்டோவாக வந்து அந்த அப்ளிகேஷன் லோட் ஆகும். லோட் ஆகுதுன்னு இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த இது எனக்கு தேவை, இந்த ஆட்டோன்றதை ரிமூவ் பண்ணிக்கிறீங்க, தேவையில்லை நமக்கு. ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ரைட். இப்போ நான் வந்து ஃபைல் சேவ் அடிச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதுன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்க, index.html இது தான் வந்து நம்மளோட மெயின் ஃபைலே இதுதான். ஓகே, அதாவது உங்களோட எந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், Vue.js இருக்கலாம், ரியாக்டாக இருக்கலாம், ஆங்குலராக இருக்கலாம், எந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் எடுத்தாலும் உங்களுக்கு index.html தான் உங்களுக்கான மெயின் பேஜ். அதாவது index.html சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து நமக்கு இருக்கிறது index.html. ஓகே, இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னா இதுதான் வந்து நமக்கு டைட்டில். இதற்கு டைட்டில் தான் டைட்டில். இதற்கு டைட்டில். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க, இந்த பாடி டேக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன ரன் பண்ண எஸ்ஆர்சியில் main.js. இது எஸ்ஆர்சின்ற ஃபோல்டரில் main.js இருக்கு பாருங்க. இதில் வந்து நம்ம எப்படி ரன் ஆகுதுன்னா இங்கே பாருங்க, app from view.app.viewன்றதை கால் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கே கிரியேட் ஆப்பில் வந்து ஆப்பை வந்து பாஸ் பண்ணுறோம். இதை பாஸ் பண்ணுற நேரம் பாருங்க, இங்கே பாருங்க app.mountன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எல்லாமே இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதா, இதை வந்து இங்கே பாருங்க ஆப் இந்த ஃபைலை தான் அவங்க மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது தான் முதல்ல ரன் ஆகுது. இது ரன் பண்ணுற நேரம் ஓகே, இதில் இதுலேருந்து ரன் பண்ணுற நேரம் ஓகே, இதில் பாருங்க, இல்லை பேஜஸில் index.view ஓகே, இதில் இருந்து தான் ரன் ஆகும். இப்போ ரவுட்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இது மெயினாக எடுக்கிறது எங்கன்னா இந்த index.viewல. இதுக்குள்ள என்ன கம்போனன்ட் லோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் hello worldன்ற கம்போனன்ட். இப்படி எழுதுனா அது கம்போனன்ட் அர்த்தம். இப்போ நார்மலாக வந்து கம்போனன்ட் அர்த்தம். ஓகே, இப்போ அந்த கம்போனன்ட் எங்கே இருக்குன்னா கம்போனன்ட் ஃபோல்டர் hello world view. இந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் இப்போ இதில் உள்ள அந்த டிசைன் தான் நீங்கள் வந்து இந்த இதில் பார்ப்பீங்க. இந்த டிசைன் தான். இப்போ இந்த டிசைனை நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl A அடிச்சு செலக்ட் பண்ணிவிட்டு delete பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நான் எழுத போகிறேன் டெம்ப்ளேட்னு. முதல்ல எழுதுவோம் டெம்ப்ளேட், க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே நான் வந்து எழுதுகிறோம் ஸ்கிரிப்ட், ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே நான் வந்து H1 டேக்னு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஹெலோன்னு போடுறேன். போட்டு ஃபைலில் சேவ் ஆல்னு கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஹெலோன்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து index.html, இதுக்குள்ளே வந்து என்ன main.ssl பாருங்கள், இதுதான் இந்த பாத்தில் தான் ரன் ஆகுது. இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்பில் இருந்து எங்கள் index.viewன்ற பேஜுக்கு வந்து நம்ம கால் ஆகுது. இதில் வந்து எதை வந்து நம்ம டெம்ப்ளேட்டுக்குள்ளே ரன் பண்ண சொல்கிறது எந்த கம்போனண்ட்டை hello world கம்போனண்ட், அதுக்குள்ளே இந்த மெசேஜ் வந்து ரன் ஆகுது. இதுதான் வந்து நீங்கள் பேசிக்ஸாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். ரைட். இப்போ நான் அடுத்த போக போகிறேன், இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேங்கன்னா பேஜ் க்ரியேட் பண்ண இந்த இருக்குது தான் பேஜ். இந்த பேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ நான் about.viewன்னு கொடுக்குறேன். அடுத்து திரும்ப இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ண ரைட் கிளிக் பண்ணி நியூ contact.viewன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ about index.viewன்ற பேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து போடுறேன் கான்டாக்டில். இதே மாதிரி
இதையும் நான் கொண்டு வந்து போகிறேன். ஏன்னா எல்லாமே ஒன்று தாங்க. இந்த டெம்ப்ளேட் தான் வரப்போகுது. ஓகே, இல்லை டெம்ப்ளேட் நம்ம இது தேவை, நமக்கு செட்டப் இது தேவையில்லை நமக்கு. இவ்வளோ தான் அவங்க விஷயம் தான். இதுலையும் இவ்வளோ தான் விஷயம். சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து HTML இருக்க போகுது, டிசைன் இருக்க போகுது. இதில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன், இதுலையும் அதே தான். HTML டிசைன், ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன். இப்போ நீங்கள் வியூ கம்போனண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, வியூவில் வந்து என்ன இருக்குன்னா HTML டெம்ப்ளேட்னு ஒன்று மேலே இருக்கும், கீழே வந்து ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் கன்ஃபியூஸ் தேவை. இப்போ வந்து இந்த கான்டாக்ட் பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி எழுதலாம்னா, ஆனால் ஹாய்னு சொல்லி ஒன்று டிஸ்பிளே பண்ணலாம். எப்படின்னா H1ல் நம்ம கான்டாக்ட்னு சும்மா எழுதுவோமே, இதே மாதிரி இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே அபவுட்லேயும் போயிட்டு இதை கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து அபவுட்னு போடுவோம். இப்போ பாருங்கள், இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போயிட்டு அபவுட்ன்ற லிங்க் போனால் அபவுட்ன்றது ஷோ ஆகணும், கான்டாக்ட்டுக்கு போனால் கான்டாக்ட்ன்ற இந்த மெசேஜ் ஷோ ஆகணும். எப்படி ஷோ ஆகிறது? அதுக்கு நமக்கு ஒரு விஷயம் இருக்கார், ரவுட்டர்னு ஒருத்தர் இருக்கார். அதில் பாருங்கள் index.js, இது நான் ஆல்ரெடி பார்த்தேன். இதில் போயிட்டு இது ஒட்டோ, இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது தேவையில்லை. இது ஒட்டோவை நமக்கு இன்ஸ்டால் பண்ணுற நேரமே வரும், இது தேவையில்லை நமக்கு. இதை எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரவுட்டிங்கை வந்து நம்மளா செய்யணும். ஓகே, முதல்ல ஒட்டோவா வந்துச்சு, இப்போ ரவுட்டிங் வந்து நம்மளா செய்யணும். ஓகே, இப்போ பாருங்கள், அதை எடுத்து விட்டு வைக்கிறோம், ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இப்போ தனியாக செய்கிறேன். எப்படி செய்கிறதுன்னா, இங்கே வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, கான்ஸ்ட் ரவுட்டர்னு ஒன்று எழுதணும். இங்கே வந்து நான் எழுத போகிறேன் என்னன்னா, இதாக இருக்கு. இப்போ கான்ஸ்ட் ரவுட்னு எழுதணும். எப்படி எழுதணும் பாருங்கள், கான்ஸ்ட் ரவுட்ஸ்னு சொல்லி எழுதிட்டு இங்கே வந்து அரே ஒன்று எழுதிட்டு இப்படி இதுக்குள்ளே நீங்கள் எழுத போகிறீங்க என்னன்னா, இங்கே வந்து எழுத போகிறீங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பாத். பாத்தில் வந்து இங்கே வந்து ஸ்லாஷ் இப்படி ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுத போகிறீங்க நேம் இண்டெக்ஸ் கமா கம்போனன்ட். இதில் வந்து எழுத போகிறீங்க இம்போர்ட். இதுக்குள்ள எழுதுறீங்க என்ன எழுத போகிறீங்கன்னா, சிங்கிள் கொட்டேஷனில் அட் பேஜஸில் index.view இதை லோட் பண்ணி காட்ட சொல்லி. ஓகே, index.viewன்ற பேஜை லோட் பண்ணி காட்ட சொல்லி. ஓகே, அதாவது நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஸ்லாஷ்னா இந்த ஹோம் பேஜில் ஸ்லாஷ்னு வந்துச்சுன்னா, ஹோம் பேஜில் ஸ்லாஷ்னு வந்துச்சுன்னா பேஜஸில் index.viewவில் உள்ளதை வந்து லோட் பண்ணி காட்ட சொல்லி, அதுக்கு இந்த கம்போனண்ட்டை இணைச்சிருக்கீங்க, அதை லோட் பண்ணி காட்ட சொல்லி தான் நான் எழுதியிருக்கேன். அதான் நான் கொடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கொண்டாந்து ரவுட்ஸை கொண்டாந்து இங்கே வந்து கொண்டாந்து போட்டுவிட்டீங்கன்னா இப்போ ஃபைல் சேவெல்லாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெலோ வந்துருச்சு. ரைட், சிம்பிள். இப்போ நம்ம ரவுட்ஸ் முதல்ல டிஃபைன் பண்ணலை, இப்போ ரவுட்ஸ் டிஃபைன் பண்ணுங்க. ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஸ்லாஷ்னா வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட மெயின் யூஆர்எல், இந்த யூஆர்எலுக்கு போகிற நேரமே உங்களுக்கு இந்த பேஜில் என்ன இருக்கும் இந்த பேஜை காட்ட சொல்லியிருக்கேன். அடுத்தது ஸ்லாஷ் திரும்ப இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு இந்த பாத்தில் அபவுட்னு சொல்லி வந்துச்சுன்னா அது எங்கே போகணும்னா இந்த அபவுட்ன்ற வியூவுக்கு போகணும். இந்த அபவுட். ஓகே, அதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இதையும் காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா கான்டாக்ட்னு வந்துச்சுன்னா ஏன்னா கான்டாக்ட்ன்ற பேஜுக்கு போக சொல்லி கண்ட்ரோலர் சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு அபவுட்னு வந்துச்சுன்னா அபவுட்ன்ற பேஜுக்கு போகுது, கான்டாக்ட்னு வந்துச்சுன்னா கான்டாக்ட்ன்ற பேஜுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு யூஆர்எல்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. இதுக்கு என்ன அது காரணம்னா இந்த ரவுட்டிங் தான் காரணம், இந்த ரவுட்ஸ். ஓகே, இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதுதான் நீங்கள் விளங்கிக்கணும் மைனா, இந்த ரவுட். ஓகேயா? ரைட். ஓகே, ஒன்றும் இல்லை, அந்த பேஜஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரவுட்டிங்கை செஞ்சுருக்கேன். இதோட நான் கொஞ்சம் ஒரு விஷயம் செய்யலாம்னா, இப்போ நம்ம அதை சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி கம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பேஜஸ்க்கும் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மெசேஜை அந்த கம்போனண்ட்டுக்குள்ளே போடுறேன். எப்படி கொஞ்சம் போடுறது? இந்த பாருங்கள், கம்போனன்ட்ன்ற ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி நான் போட போகிறேன், கம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அபவுட்
டாட் வியூ நான் அபவுட் கம்போனன்ட் சொல்லி கம்போனன்ட் தானே இதே கம்போனன்ட்னு போடுறேன் component component about component dot view இன்னொரு component create பண்ண போறேன் context component dot view about component இப்ப நான் இதை எழுதியே காட்டுறேன் மேனுவல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் template ஓபன் பண்றேன் க்ளோஸ் பண்றேன் நான் வந்து script ஓபன் பண்றேன் க்ளோஸ் பண்றேன் இப்போ இதுக்குள்ள நான் வந்து அந்த மெசேஜை பாஸ் பண்றேன் h1ல என்ன எழுத போறேன் about இதே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்க நான் கொடுத்துட்டு கான்டாக்ட் இதை கொடுக்குறேன்னா கான்டாக்ட்னு கொடுக்குறேன் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இந்த கம்போனண்ட்டை கொண்டாந்து இங்கே கால் பண்ண போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதில் அதை எப்படி கால் பண்ணுறேன்னா இதை அப்படியே கட் பண்ணுங்க தேவையில்ல எனக்கு இதுவும் தேவையில்ல இதுக்குள்ளே கால் பண்ணுற நேரம் நமக்கு கால் பண்ணலாம் சிம்பிளா எப்படின்னா இங்கே இந்த கம்போனண்ட்டை பார்த்து எழுதணும் எப்படி எழுதுறது இம்போர்ட் என்ன கம்போனன்ட் இந்த அபவுட் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இங்கே போடுங்க ஏன் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு இதை கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணேன்னா இதை வந்து நீங்கள் எழுத போனீங்கன்னா சில வேணா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவீங்க அதனால அப்படி எழுதிங்க அப்படி தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து ஈஸியாக நம்ம காப்பி பண்ணுறது ஒரு விஷயத்தை ஒரு ஃபைலை ஃப்ரம் இல்லை பாத் டிஃபைன் பண்ணுறேன் முதல்ல அட்ன்றதை கொடுத்துட்டு ஸ்லாஷ் இதுக்குள்ள என்ன இருக்குது எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது பேஜஸ் இங்கே வந்து என்னது எந்த ஃபோல்டர் அட்டுன்னா நான் வெளியில் போயிடுவோம் அதுலேருந்து கம்போனன்ற ஃபோல்டரில் ஸ்லாஷ் என்ன ஃபைல் about டாட் பி ஓகே இப்போ இதில் வந்து நீங்கள் என்னத்தை கொடுக்கணும்னா இந்த கம்போனண்ட்டை கால் பண்ண போகிறீங்க about இந்த இருக்கு இதை கொடுங்க இந்த இருக்கு about component இதை வந்து இங்கே கொடுங்க கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இப்படி செட் ஆகிடும் ஓகே இப்போ உங்களுக்கு எந்த கம்போனண்ட்டுக்கு போகணும் about கம்போனண்ட்டுக்கு போகணும் அது எங்கே இருக்குது பாத் இந்த பாத்தில் இருக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா தான் போகும் ரைட் அடுத்து இந்த இதுக்கு போகணும் கான்டாக்ட் கம்போனண்ட்டுக்கு போகணும் அதுலேயே நம்ம பார்த்து டிஃபைன் பண்ணணும் ஓகே டிஃபால்ட்டாக இந்த பார்ட் டிஃபைன் ஆகிருக்கு இதுகளுக்கு வந்து நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி ஓகே அதே மாதிரி தான் என்னது இது கான்டாக்ட் கம்போனண்ட்டுக்கும் ஸ்கிரிப்டில் எப்படி எழுத போகிறீங்க இம்போர்ட் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் காப்பி பண்ணி போடுறீங்க ஃப்ரம் என்ன இருக்குது add ஸ்லாஷ் கம்போனண்ட் ஃபோல்டரில் ஸ்லாஷ் கான்டாக்ட் கம்போனண்ட் இதை வந்து நீங்கள் சிம்பிளாக காப்பி பண்ணுறீங்க கொண்டாந்து இதுக்கு இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ தான் இப்போ பாருங்கள் ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அவுட்புட் அப்படியே தான் வரும் இந்த ஸ்லாஷ் அபவுட்னு அடிச்சிங்கன்னா இந்த அபவுட் கம்போனண்ட் போகும் இப்போ நீங்கள் அபவுட் கம்போனண்ட் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் அதே சில நேரத்துக்கு உங்களுக்கு இப்படி அடிப்போமே அபவுட் கம்போனண்ட் கான்டாக்டில் இப்படி போடுவோமே இந்த மாதிரி போடுவோமே போட்டுட்டு ஃபைல் செவால் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் கனெக்டட் அவ்வளோ இருக்குது கான்டாக்ட் போனால் கான்டாக்ட் இருக்குது ஓகேயா இப்போ நான் இன்னைக்கு என்னென்ன படித்தோம் நம்ம வியூவில் பேசிக்ஸாக வியூ ஒன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி கம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி பேஜிலேருந்து கம்போனன்ட்ஸ்க்கு லிங்க் பண்ணுறது அண்ட் ரவுட்டிங் எப்படி செட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா படித்தோம் ஓகே இதில் வந்து நீங்கள் பேசிக்காக செஞ்சு பாருங்கள் இதுதான் வெரி பேசிக் திங்ஸ் ஆஃப் Vue.js இப்போ நம்ம ஏபிஐஸ் கனெக்ட் பண்ணுறது இப்போ ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம வர வீடியோஸில் வந்து Vue.js சம்மந்தமாக பார்ப்போம் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கெயின் பண்ணலாங்க இது நல்லா நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர்ல எல்லாம் நல்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்